செங்கொடி போன்ற தியாகிகளுடைய அந்த ஈகத்திற்கு பின்னர் இந்த சிறப்பு முகாம்ங்கிற நடைமுறை 1990 தான் வருது. சாந்தன் பிரச்சனையில் நான் என் நாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறார். அவருக்கு வேறெந்த குற்ற வழக்குகளும் இங்கு நிலுவையில் இல்லை. பெண்கள்லாம் கழுத்தில் போட்டிருக்கிற நகைகளெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க வழக்கு நிதியாக. இவங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, கொடூரமானவங்க, விடுதலை புலியை, அதனால் இவங்களை விடக்கூடாது அப்படின்லாம் ஒருத்தரும் பேசணும். மருத்துவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் அவங்கள விடுவிக்கலைன்னா நாங்கள் வேலூர் சிறையை தகர்த்து அவங்கள விடுவிப்போங்கிற தமிழில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய தாயார் இங்கே சிகிச்சைக்கு அவங்கள திருப்பி அனுப்புனாங்க. பார்வதி அம்மையாரை புற்றுநோயில் இருக்கும் பொழுது இவர் இறந்து விடுவார் என்று தெரிந்தால் சிறை நிர்வாகம் கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டில் போய் நீ செத்து போன அனுப்பி வைக்கலாம். தூக்கு தண்டனை சிறைவாசி உன்னிப்பு பாரான்னு ஒருத்தனை போட்டுருவாங்க. அவன் 24 மணி நேரம் அந்த காவலர் நம்ம உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பான். மத்திய ஆட்சியில் உள்ளவனும் வள்ளுவரை பற்றி பேசுகிறான், மாநில ஆட்சியில் உள்ளவனும் வள்ளுவனை பற்றி பேசுகிறான். வள்ளுவர் நெறிப்படி எவனுமே ஆட்சி நடத்தலையே. சாந்தனை விடுவித்து இலங்கைக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்தால் எங்களது ஆட்சியை கலைத்து விடுவதாக மிரட்டுகிறார்கள். அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஈழத்தமிழர் பிரச்சனை பேசணுமா? ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசி 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 நீங்கள்லாம் உங்கள் கட்சிகளை வளர்த்துருக்கீங்க இல்லையா? தமிழீழம் என்ற பெயரில் ஒரு நாடு வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மத்திய அரசு தான் தடைனா மத்திய அரசு அம்பலப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். மத்திய அரசு செய்வது துரோகம்னு சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த 4 பேர் இன்னும் கூட அந்த அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க. அதில் சாந்தன் பார்த்துருப்பீங்க, அண்ணன் சாந்தன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஸோ இதோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? ஏன் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட இந்த 4 பேருமே வெளியில் விடலை. யார் கண்ட்ரோலில் இந்த 4 பேர் இருக்கிறாங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனை பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு குறிப்பாக அந்த 3 தூக்கு தண்டனை உச்சநீதிமன்ற தலையீட்டின் பின்னர் ஏற்கனவே நளினி அம்மையாருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டாங்க. அப்போ மீதி 3 பேர் தான் இருந்தாங்க, சாந்தன், முருகன், பேரறிவாளன். அப்போ செங்கொடி போன்ற தியாகிகளுடைய அந்த ஈகத்திற்கு பின்னர் அவர்கள் இப்போ பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்னர் அவங்க விடுவிக்கப்பட்டுனா தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு பின்னர் உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் 31 ஆண்டுகளுக்கு பின்னர் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அப்போ இதில் 4 மட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அயல் நாட்டவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 விடுதலை: நளினி, பேரறிவாளன், அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன், சாந்தன், முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார். அப்போ 3 பேர் தவிர்த்து மீதி 4 பேரையும் இங்கே வச்சுட்டாங்க சிறப்பு முகாமில். அப்போ சிறப்பு முகாம் என்பது இந்தியாவினுடைய அயல்நாட்டவர் சட்டம் பிரிவு 3(2)(e) படி அயல்நாட்டவர் ஒருவர் இந்தியாவுக்குள்ளே அவருடைய நடமாட்டத்தை தடுத்து வைக்கணும், அவரை முடக்கி வைக்கணும், அவர் எதுவும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் தடுக்கணும், அல்லது அவர் சட்டவிரோதமாக இருக்கார், அவரை திரும்ப அவர் நாட்டுக்கு அனுப்ப வரைக்கும் இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற நிலை வரும் பொழுது அயல்நாட்டவர் சட்ட பிரிவு 3(2)(e) படி சிறப்பு முகாமில் வைக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அது 1990 இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் திரு மு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 1990 தான் இந்த நடைமுறையே வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. இந்த சிறப்பு முகாம்ங்கிற நடைமுறை 1990 தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ அது எப்போ வருதுன்னா தமிழீழத்தில் இருந்து வந்த போராளிகளுக்கு இந்திய அரசுக்கு முரண்பாடுகள் உருவாகுது. அந்த முரண்பாட்டை ஒட்டி கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, போராளிகளையும் பொதுமக்களையும் பிரித்து காட்டுவதற்கு நாங்கள் இந்த சிறப்பு முகாம்னு ஒரு முகாமை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் கோட்டையில் தான் சிறப்பு முகாம் உருவாக்குனாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஆட்சிக்கு வந்தோடனே சிறப்பு முகாமை இழுத்து மூடிடுவேன், அகதிகளையெல்லாம் அதில் அடைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க வந்தோடனே அவங்க திருப்பி செங்கல்பட்டில் ஒரு சிறப்பு முகாமும், மதுரை மேலூரில் ஒரு சிறப்பு முகாம், தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு முகாம்கள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சி துறையூரில் இருந்துச்சு, செய்யாறில் இருந்துச்சு. இறுதியாக இப்போ திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இந்த சிறப்பு முகாம் இருக்குது. இங்கே தான் இந்த 4 பேரை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் அயல்நாட்டவர்கள், உங்கள் மீது வழக்கு இருந்தாலும் வழக்கு இல்லாவிட்டாலும், வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும், வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை முடிந்தாலும், வழக்கில் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட உங்களை அயல்நாட்டவர் சட்டப்படி இப்படி நாங்கள் அடைச்சி வைக்கலாம். அப்போ தீர்வு என்ன? நாட்டுக்கு திரும்பி போக நீ விரும்பினால் உனது சொந்த செலவில்னா உடனே கிடைக்கும். சொந்த செலவில் நான் என் நாட்டுக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே. நிறைய பேர் போக முடியாத நிலை இருந்துச்சு. இன்றைக்கி 26 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆயுள் தண்டனை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 26 பேருக்கு தூக்கு தண்டனை. 26 பேரில் 19 பேர் உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். அப்படி விடுவிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மையோர் இதே செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தாங்க.
அப்போ அவங்க யாருமே இலங்கைக்கெல்லாம் திரும்பி போகலை. அவங்க சில விண்ணப்பங்களை கொடுத்து அவங்க கம்போடியா வழியாக, மலேசியா வழியாக வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஆதிரை, விக்கி அங்கே சிறப்பு முகாம்லேயே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆதிரை, விக்கி காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து சிறைப்பட்டவங்க தான் இன்றைக்கி இந்த 4 மட்டும் இந்த சிறப்பு முகாமில் வந்து மாட்டிட்டு கிடக்காங்க. இந்த 4 சாந்தனுடைய பிரச்சனை மட்டும் தனித்தன்மையான பிரச்சனை. இந்த 4 ஜெயக்குமாருக்கு உறவினர்கள் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்காங்க. ராபர்ட் பயாஸும் அவருமே உறவினர்கள், அவங்களுக்கு அதே போன்று உறவினர்கள் இருக்காங்க. நளினி அம்மையார் தனது கணவனுடைய விடுதலைக்காக அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் பேரறிவாளனுடைய தாயார் பேரறிவாளன் விடுதலைக்காக அலைந்திருந்ததை போன்று தற்பொழுது நளினி அம்மையார் தனது கணவர் முருகனை சிறப்பு முகாமில் இருந்து விடுவிப்பதற்காக அவங்க அலைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுனா, என் மக வந்து லண்டனில் மருத்துவராக இருக்குது, நாங்கள் எங்கள் மகள்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. சாந்தன் அதை கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் நாட்டுக்கு போகிறேன், என் தாயாரை பார்க்குறேன், அதுதான் அவருடைய கோரிக்கை. எங்கள் அம்மா இலங்கையில் இருக்காங்க, முதிய பருவத்தில் எனக்கு இலங்கைக்கு போனால் எனக்கு ஒன்றும் பெருசாகலாம் பாதிப்புலாம் வராது, நான் என் மண்ணை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத நிலை. அப்போ இன்றைக்கி அவர் உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய சூழல் இதுதான். இந்த கடந்து வந்த பாதைங்கிறது இப்படித்தான் இருக்குது. சட்டப்பிரகாரம் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? இல்லை, சட்டப்படினா இப்போ இந்தியாவினுடைய இந்த அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)E படி ஒரு அயல்நாட்டவர் ஒருவரை சிறப்பு முகாமில் அடைத்து வைப்பது அல்லது விடுவிப்பது, நிர்வகிப்பது, இவை அனைத்துமே 1958 ஒரு மத்திய அரசினுடைய அரசாணையின் பேரிலும் அதிகார பகிர்வுன்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று இருக்குது. மாநிலங்களுக்கு இவ்வளவு அதிகாரம், மத்திய அரசுக்கு இவ்வளவு அதிகாரம். அப்போ அந்த அதிகார பகிர்வின் அடிப்படையிலையும் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பொறுப்பை மாநில அரசுக்கு தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு மாநில அரசு. அப்போ தமிழ்நாடு மாநில அரசு தான் சிறப்பு முகாம் 1990 தொடங்குது. அப்போ சிறப்பு முகாம் நிர்வாகம் என்பது தமிழ்நாடு மாநில அரசுடைய வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் தான் அதனுடைய பொறுப்பு அலுவலர். உள்ள இந்த ஏதிரிகளுக்கு அல்லது பதிவு செய்த ஈழத்தமிழர்களுக்கான அந்த பணம் வழங்குகின்ற பொறுப்பு மறுவாழ்வுத்துறை மூலமாக தான் வழங்கப்படுது, மறுவாழ்வுத்துறை கொடுக்குறாங்க. அதே போன்று இந்த பரிந்துரை செய்கிறது தமிழ்நாடு அரசின் கீழ் உள்ள உளவுத்துறை பிரிவு தான் பரிந்துரை செய்கிறாங்க. இந்த அரசாணை பிறப்பிக்கிறாங்கள, அது தமிழ்நாடு அரசினுடைய இதே வந்து இந்த தலைமைச் செயலகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பொதுத்துறையில் ஒரு அயல்நாட்டு ஒரு பிரிவு, அவர் தான் வந்து அரசாணை பிறப்பித்து உள்ளே போட சொல்கிறார். விடுவிக்கிறது அவங்க தான் வந்து அரசாணை பிறப்பித்து விடுவிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பலரும் அரசாணை பிறப்பித்து தமிழக அரசால் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார்கள், பலரும் விடுவிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். சாந்தன் பிரச்சனையில் நான் என் நாட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்கிறார். அவருக்கு வேறெந்த குற்ற வழக்குகளும் இங்கு நிலுவையில் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வழக்கு, அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, தண்டனையை கழித்து முடிச்சிட்டாரு. தண்டனைக்கு பின்னரான நிவாரணம்ங்கிற அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டுட்டார். விடுவிக்கப்பட்ட அவரை அயல்நாட்டவர் என்று கூறி நீங்கள் வந்து சிறப்பு முகாமில் வச்சுருக்கீங்க. இப்போ சிறப்பு முகாமில் இருக்கிற சாந்தன் தன் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்புகிறார். அப்போ தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்புகின்ற சாந்தனிடம் உரிய வந்து ஒப்புதலை பெற்று நீங்கள் போக விரும்புகிறீங்களா? ஆமாம், போக விரும்புகிறேன். சரி, ஜீவோ பாஸ் பண்ணுங்கள் அரசாணை. இதில் மத்திய அரசு இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கோடு தொடர்புடைய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தலையீடு இருக்குமா அப்படின்னா இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து முன்விடுதலை பிரச்சனை வந்துச்சு, ஆயுள் தண்டனை சிறைவாசிகளினுடைய முன்விடுதலை பிரச்சனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 161 படி ஒரு மாநில அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் இயற்றி அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த ஆளுநர் வந்து அதை வந்து ஒப்புக்கொண்டு அது கையெழுத்திடணும். அப்படி விடாமல் போகிறாரு, அதில் பிரச்சனைகள் சட்டச்சிக்கல்கள்லாம் வருதில்ல. அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து நடுவண் அரசு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே. அது என்ன அழுத்தம்னா, மத்திய புலனாய்வுத்துறையால் விசாரிக்கப்பட்ட வழக்கு என்பதால் நடுவண் அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் இவர்களை விடுவிப்பதற்கு அப்படின்னு ஒரு சின்ன சிக்கலை கொண்டு வந்தாங்க. அப்படி சொல்லுவது பிழையானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தடா சட்டத்தின் கீழெலாம் தண்டிக்கப்படவே இல்லை. இது பயங்கரவாத சட்டம்லாம் சொல்லவும் முடியாது. இப்போ உலகளாவிய அளவில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது. அப்போ பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அவங்க தண்டிக்கப்படலை. தடா சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் தடா சட்டம் இவங்களுக்கு பொருந்தாது என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டு வெறும் 302 ஒரு கொலை நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி என்ற நபரை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள்.
302 இந்திய தண்டனை சட்டம், மற்ற வெடிபொருள் சட்டம், மற்ற சட்டங்கள் இருந்துச்சு. அப்போ இதில் நடுவண் அரசு இதில் தலையிட முடியுமா? பெரிய அளவில் தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒரு சின்ன அழுத்தங்கள் இருக்கலாம், ஒரு உளவுத்துறை தலையீடுகள் இருக்கலாம், அனுப்புங்கன்னு சொல்லலாம், அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு மாநில அரசு என்ன செய்யணும்? இது வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை, ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை, மக்கள் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. தமிழர்களுடைய உளவியல் என்பது, சமூக உளவியல் என்பது வேறானது. உலகத்திலே எந்த தேசத்திலே இப்படிலாம் நடந்திருக்காது. அவர்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு பிரதமர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 26 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அந்த 26 பேரை விடுவிக்க சொல்லி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் குரல் கொடுத்தார்கள். அது உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. இப்போ சட்டப்படி நம்மளும் இந்திய நாட்டு குடிமக்கள் தான். அப்போ இந்திய நாட்டு குடிமக்களாகிய தமிழர்கள், இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பிரச்சனையில் அவர்களை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஊராக போனாங்க. தூக்கு தண்டனைக்கு எதிரான பரப்புரையை அப்போத்தான் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. பெண்கள்லாம் கழுத்தில் போட்டிருக்கிற நகைகளெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க வழக்கு நிதியாக. லட்சக்கணக்கில் பணம் திரட்டப்பட்டுச்சு அவங்கள விடுவிப்பதற்காக. அப்போ தமிழ் மக்களுடைய உளவியல் என்பது இவங்களோட என்ன காலத்தில் கூட இருக்குது. இவங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, கொடூரமானவங்க, விடுதலை புலியை, அதனால் இவங்களை விடக்கூடாது அப்படின்லாம் ஒருத்தரும் பேசலை. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். ஒரு பெண், ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு சிறுமி மாதிரி ஒரு சாதாரண ஒரு கலை இலக்கியங்களில் பங்கு பெறுற ஒரு பெண், எங்கள் அண்ணன்மார்களுக்கு தூக்கு தண்டனையை தடுத்து நிறுத்துக்குன்னு சொல்லி தீக்குளி செத்து போச்சு. அப்போ உலகத்தில் எங்கேயுமே தூக்கு தண்டனைக்கு எதிராக தன் உடலுக்கு தீயிட்டு மாண்டு போன ஒரு ஈகம் அது. தமிழ்நாடு திரண்டுச்சதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் கூடி அந்த ராம்ஜெத் மலானி வரும்போது அவங்களுடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படணும் கொந்தளிச்சாங்க. மருத்துவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் அவங்கள விடுவிக்கலைன்னா நாங்கள் வேலூர் சிறையை தகர்த்து அவங்கள விடுவிப்போங்கிற அளவுக்கு அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி பரபரப்பும் பதட்டம் இருந்துச்சு. ஒரு நாடே திரண்டு இருந்துச்சு. தூக்கு தண்டனை ரத்து ஆன பின்னாடி தான் நாடு அமைதியாச்சு. இவர்களுடைய விடுதலைக்காகவும் தெருவெங்கும் வீதி எங்கும் பல போராட்டங்கள், பல கோரிக்கைகள் எல்லாருமே அரவணைச்சாங்க. விடுதலையாகி வந்த பேரறிவாளன் முதல்வர் கட்டி அரவணைச்சு கூப்பிட்டார். அப்போ நம்ம இது எப்படின்னா, அப்போ நடுவண் அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் வந்தால் மாநில அரசு இயல்பாக சொல்லலாம். இது எங்களுடைய அதிகார சம்மந்தப்பட்டது. சிறப்பு முகாம் நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சிறப்பு முகாம்களை இருக்காங்க, நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுங்க. இலங்கை அரசுக்கிட்ட கேளுங்க. இலங்கை அரசு என் நாட்டு குடிமகனை உள்ளே விடாதுன்னு சொல்லி சொல்ல போகிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டு குடிமகன் தானே அவர். உங்களுக்கு அந்த நாட்டில் ஏதாவது வழக்கு இருந்தாலும் இவரை எடுத்துக்கிறலாம் அவங்க. மற்றபடி அவர் உள்ள நுழையிறதுக்கு என் தேசத்துக்குள்ள நான் நுழையிறதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது. நீங்கள் சட்டப்படி தமிழீழமும் அமையலை, தனி நாடெல்லாம் அங்கே கிடையாது, விடுதலை புலிகள் நிர்வாகமும் இல்லை. அப்போ சாயந்தரம் நேராக கொழும்பு விமான நிலையத்தில் தான் போய் இறங்கணும். அப்போ இலங்கை அரசாங்கம் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு அவரை சொல்ல முடியாது. அப்போ இயல்பாக நீங்கள் இந்த டிப்போர்ட்டேஷன் சொல்கிறாங்களே, வலிந்து அனுப்பி விட்றது, அப்படி கூட அவர் அனுப்பி விட்டுறலாம். இவர் ஒரு அயல்நாட்டவர், இந்தியாவில் ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டார், தண்டனை முடித்து விட்டது, இவரை சிறப்பு முகாமில் வைத்திருக்கிறோம், இவர் நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அவ்வளோதானே. இதில் வேறு என்ன தடைகள் இருக்குதுன்னு புரியாத அளவுக்கு குழப்பங்கள் இருக்குது. ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். மஞ்சள் காமாலை முற்றிய நிலையில் போயிடுச்சு. 50கள் வயதுங்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு வயதே கிடையாது. 60கள்லேயே நல்ல இளைஞர்களாக செயல்படுற காலங்கள் தான் இந்த காலங்களில். நல்ல 50 வயதுகளில் நல்ல இளமையாக துடிப்பாக தான் இருக்காங்க. ஒரு 50களில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு 85-90 வயது ஒரு முதியவர் மாதிரி அப்படியே தவழ்ந்துக்கிட்டு கிடக்காரு. எழும்ப முடியலை அவரால். 2 காலும் வீங்கிருச்சு, அப்படியே மரத்து போனோமா முரட்டுத்தனமாக வீங்கிருச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு போனால் கல்லீரலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்லீரல் தாக்கப்பட்டு அடுத்து சிறுநீரகம், மஞ்சக்காமலை முத்திருச்சு. உளவியல் ரீதியாகவும் பல தாக்கங்கள் இருக்குது. நீங்கள் 30 ஆண்டுகள் ஒரு மனிதனை 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வைப்பதே உளவியல் ரீதியான தாக்கங்களை உருவாக்கணும். உலகளாவிய உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. 32 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு மனுஷனை சிறையில் வச்சுட்டு நீங்கள் கொண்டு வெளியே விடாமல் திருப்பி இன்னொரு சிறையில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. இந்த சிறையாச்சும் ஒரு பெரிய வளாகமாக இருக்கும், உள்ளுக்குள்ள நூலகங்கள் இருக்கும், விளையாட்டு மைதானங்கள் இருக்கும், இறகுப்பந்து விளையாடலாம், கைப்பந்து விளையாடலாம், நூலகத்தில் எவ்வளோ நூல்கள்னால் படிக்கலாம், கலை இலக்கிய போட்டிகள் நடக்கும். கிட்டத்தட்ட பெரிய நடுவண் சிறைகளில் 2000 சிறைவாசிகள் இருப்பாங்க. முகத்தை பார்க்கலாம், பேசலாம், விளையாடலாம், எல்லாமே இருந்துச்சு அங்கே. அவங்க மகிழ்வாக இருந்தாங்க. நடுவண் சிறைகளில் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இவ்வளோ நெருக்கடிகளுக்கு இடையிலேயும் தூக்குத்தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும்போது கூட அவங்க மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு பரந்த இடத்துல மகிழ்வாக இருந்தவங்களை கொண்டு வந்துட்டு உங்களை ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து உங்களை முன் விடுதலை செய்து விட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க. இன்னொரு இடம் எப்படி, அந்த சிறப்பு முகாம் ஒரு பெண்கள் சிறை இருந்த இடம், அது ஒரு சிறிய பகுதி தானே, பெண்கள் சிறை தானே. அந்த முன்பக்கத்தில் ஒரு வரவேற்பறையை ஒட்டி ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே முருகனையும் சாந்தனையும் வச்சுட்டாங்க. அப்போ முன்பக்கத்திலே அது ஒரு பெரிய சுத்தனு, ஒரு நடைப்பயிற்சி, சூரிய வெளிச்சம், உலாவுதல், 4 பேரோட பேசுதல், இதெல்லாம் வந்து மனித வாழ்வில் முக்கியமானது. குறிப்பாக சிறைவாசிகளுக்கு இது அனுமதிக்கணும் சிறை சட்டமே சொல்லுது. அப்போ நீங்கள் சிறப்பு முகாம் என்கின்ற ஒரு சித்திரவதை முகாமில் ஒரு மனிதனை நீங்கள் அடைச்சி வச்சுருக்கும்போது அவருக்கு உளவியல் ரீதியான தாக்கங்களும் உருவாகிறது, உடலியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் திருச்சி அரசு மருத்துவமனையில். அதான் இன்றைய நிலவரம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து குரல் கொடுத்தாங்க, இப்போ ஏன் அந்த கட்சிகள்லாம் வாய் திறந்து பேசவே இல்லை? இல்லை, கட்சிகளுக்கு பொதுவாகவே எப்படின்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தீங்க. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் பிரச்சனையாகும்போது சாதாரண மக்கள், எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், மீனவர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. இங்கே யாரும் கடற்கரை பகுதியில் யாரும் ஜல்லிக்கட்டு விளையாடுறது கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை, அந்த மாணவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது மீனவர்கள் வந்து மாணவர்களுக்கு அரணாக நிற்கிறாங்க. அப்போ அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ அப்போ நமக்கு கைவிட்டு போயிடும் போலே, நம்ம குரல் கொடுக்கணும்னு எல்லோரும் ஓடி வர்றாங்கல்ல. அப்போது ஒரு பிரச்சனை பேசு பொருளாக்கணும். அப்போ பேசு பொருளாக வந்து சாந்தன் பிரச்சனையை ஆக்க விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 1. 2வது, தற்கால இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, இந்த அரசில் ஒரு மாதிரி ஒரு வகையான வந்து முகத்தாச்சனை பார்க்குற போக்கு வந்து எல்லா முற்போக்குவாதிகள்கிட்டையும், தமிழ் தேசியவாதிகள்கிட்டையும், அல்லது வந்து மனித உரிமையாளர்கள்ட்டையும் எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மனித உரிமை பேசுபவர்கள். அதுக்கு ஒரே ஒரு வந்து இந்த ஒரு 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 பாசிச பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை காட்டிட்டு எல்லாத்தையுமே பூசி மொழிகி மூடி மறைச்சிட்றது. இது ஒரு பெரிய மாந்த உரிமை சிக்கல். இது ஒரு மனித உரிமை சிக்கல். ஒரு மனிதன் 32 ஆண்டுகளாக வந்து ஒரு சிறைப்பட்டு வாடிக்கிட்டே இருக்காப்புல. ஒரு மூதாட்டி தன் தாய் அந்தம்மா நிலவரமும் ரொம்ப படுமோசமாக இருக்காங்க. தன்னால் வந்து சேலைகளையே உடுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு கூட அவங்க உடல்லாம் நலிஞ்சு போயிடுச்சான். காது கேட்பு திறன் முற்று முழுக்க குறைஞ்சிருச்சு, கண் பார்வையும் போச்சு. அப்போ தன் மகன் வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து என் மகன் வர்றான்னு பார்க்குறதுக்கான ஒரு சுயநலவாச்சும் அந்த பெண்ணுக்கு இருக்கணும்ல. இப்படித்தானே வந்து தமிழில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகருடைய தாயார் வந்து இங்கே சிகிச்சைக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்புனாங்க, பார்வதி அம்மையாரை. அப்போ இன்றைக்கி அந்த அம்மாவை இங்கே வச்சு சித்திரவதை பண்ணி திருப்பி அனுப்புனையே, இப்போ சாந்தன் அம்மாவை அங்கே வச்சு சித்திரவதை பண்ணிக்கிறீங்க. இது ஒரு வகையான சித்திரவதை. இது ஆங்கிலத்தில் சொன்னால் இது சேடிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லணும். ஒருத்தரை துன்புறுத்தி இன்பம் காணுகின்ற ஒரு குரூர திருப்தி அடைகிறது. ஒருத்தரை துன்புறுத்தி இன்பம் காண்றது ஒரு குரூர திருப்தி அடைகிறது. சாந்தனுக்கு எதுவுமே இல்லையா, அவர் அனுப்ப வேண்டியதானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு மேலே 55 வயசு, மரணத்தின் தருவாயில் இருக்கார். சிறை விதியில் கூட தமிழ்நாடு சிறை நடைமுறை நூல் தொகுதி 2 விதி எண் 633 சொல்கிறாங்க, ஒருவர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, காசநோயினுடைய 3ஆம் கட்டத்தில் இறப்பின் தருவாயில் இருக்கும் பொழுது, அல்லது புற்றுநோயில் இருக்கும் பொழுது இவர் இறந்து விடுவார் என்று தெரிந்தால் வந்து சிறை நிர்வாகம் கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டில் போய் நீ செத்துப்போன்னு அனுப்பி வைக்கலாம். மருத்துவ அறிக்கையை பெற்று நீ சாக போகிறாய், ஆனால் உன் மனைவி மக்கள் முன்பு செத்துப்போ, உன் தாய் தகப்பன் முன்பு செத்துப்போ, உன் உற்றார் உறவினர் முன்பு செத்துப்போ. இதுக்கு தான் அந்த சிறை விதி வச்சுருக்காங்க. அந்த உரிமை கூட இன்றைக்கி சாந்தனுக்கு மறுக்கப்படுதில்ல. அப்போ அவர் நீங்கள் வந்து அவர் நாட்டுக்கு அனுப்பி அவங்க அம்மாட்ட அனுப்பி வைக்கிறது என்ன குறைஞ்சி போயிடும், என்ன குடிமொழிக்கு போயிடும், நாடு தலைகளாக புரண்டுருமா அல்லது வெடித்து செதறிடுமா, இங்கே எதுவும் வந்து பாரதூரமான சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் வந்துடுமா? ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு பேரும் புகழும் வரும். ஆனால் அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு எது தடுக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ தோழமை கட்சிகள் இருக்காங்க. அப்போ தோழமை கட்சிகளில் தமிழில் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்போ அந்த தமிழில் ஆதரவாளர்கள்லாம் என்ன செய்யணும்? போயிட்டு பேசணும். இது வந்து ஒரு மனிதனுடைய உயிரோடு நாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏற்கனவே ஒரு எந்த உலகத்தினுடைய எந்த புனித நதியில் போய் நீராடினாலும் வந்து தூய்மைப்படுத்த முடியாத பெரிய களங்கத்துக்கு நீங்கள் 2009 ஆளாகி போயிட்டீங்க. உங்களுக்கு பிராயச்சித்தமாச்சு நீங்கள் தேடணும்ல. அந்த களங்கங்களுக்கெல்லாம் நீங்கள் பிராயச்சித்தம் கூட தேடுறதுக்கு இவங்க தயார் இல்லை. அது எவ்வளோ பெரிய பாவங்களை செஞ்சு முடித்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியினுடைய, மத்திய ஆட்சியினுடைய நெருக்குதலுக்கு பணிந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு பெரிய இன அழித்தொழிப்பு, ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இப்போ நாங்கள் பாலுக்கு சக்கரை கேட்கலையே, ஒரு கூழுக்கு உப்பு தானே கேட்குறாங்க இந்த மக்கள். எதுவுமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படியே சக்க மாதிரி சிறைச்சாலைன்னா சாதாரண விடயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வருடத்துக்கு நிகரானது. ஒரு சிறைவாசியினுடைய ஒரு நாள்
நாம் கழிக்கிற ஒரு வருடத்துக்கு நிகரானது. அப்படி கழியும், அவ்வளோ கொடூரமாக கழியும். சிறை அறைகளில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன அறைக்கில் பூட்டி வச்சுருவாங்க. தனி அறையில் தான் இருக்கணும். 12 மணி நேரம் உள்ளே, 12 மணி நேரம் வெளியே. அதில் பல ஆண்டுகள் வந்து பகல்லையே பூட்டி வச்சுருந்தாங்க இவங்களெல்லாம். விசாரணை காலங்கள் அதுக்கு பின்னாரெலாம் பட்டப்பகல். ஏன்னா தூக்கு தண்ணி சிறைவாசி உன்னிப்பு பாரான்னு ஒருத்தரை போட்டுருவாங்க. அவன் 24 மணி நேரம் அந்த காவலர் நம்ம உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு சிறுநீர் கழிக்க போனாலும் சரி, இருமுனாலும் சரி, தும்முனாலும் சரி, எலும்பி நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் அவருடைய கவனிப்புக்குள்ளேயே ஒரு மனிதன் வாழ்கிறதே வந்து ஒரு மனித உரிமை மீறல் தான். அயல் நாடுகளில் நடந்து ஒருத்தனை கூப்பிட்டு அடையாள அட்டையை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறதே மனித உரிமை மீறல்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து பல ஆண்டுகள் ஒருத்தவங்களை உன்னிப்பு பாராக்கள்லையும் தனிமைச் சிறைகளையும் வைத்துட்டு கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு வெளியே அப்படியே கசக்கி புளிஞ்சு கரும்பு சக்கையை போடுற மாதிரி அப்படியே போட்டிருக்கீங்க. அப்போ உயிர் பிரிகிற நேரங்களில் கூட அவங்களுக்கான நீதியை வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 2 ஒன்று மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீதின்னு ஒன்று இருக்குல்ல, ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்த முறை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் வள்ளுவர் நெறிப்படி ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்கிறீங்க. இது ஆட்சியாது? வள்ளுவர் இதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரா? மத்திய ஆட்சியில் உள்ளவனும் வள்ளுவரை பற்றி பேசுகிறான், மாநில ஆட்சியில் உள்ளவனும் வள்ளுவனை பற்றி பேசுகிறான். வள்ளுவர் நெறிப்படி எவனுமே ஆட்சி நடத்தலையே. வள்ளுவர் இதே அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ திருவள்ளுவர் நெறிப்படி நீங்கள் ஆட்சி நடத்துனீங்கன்னா இன்றைக்கி வந்து சாந்தன் வந்து இலங்கையில் போய் அவர் தாயாரோட யாழ்ப்பாணத்தில் இருக்கணும். அதுதான் வந்து வள்ளுவ நெறி. அதான் நெறி, அதான் வந்து முறை. அது இல்லை. அந்த அறம் செத்து போச்சுல. சட்டத்தை விட்டு தள்ளுங்க. அறம் இருக்கணும்ல மனிதன்ட்ட. அறமே இல்லையே உங்கள்கிட்ட. இதுக்கு வந்து பூசி மெழுகிறதுக்கு, சால்ஜாப்பாக பேசுகிறதுக்கு, கூளை கும்பிடு போடுறதுக்கு, எதை செய்தாலும் ஆதரிப்பதற்கு எல்லா காலங்கள்லேயும் ஆட்கள் இருக்காங்க. அல்லது வெளிப்படையாக அறிவிக்கணும் மாநில அரசு. எங்களால் சாந்தனை விடுதலை செய்ய முடியாத ஒரு சட்ட சிக்கலில் மாட்டியிருக்கிறோம், எங்களுக்கு மத்திய அரசு தடை போடுகிறது, சாந்தனை விடுவித்து இலங்கைக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்தால் எங்களது ஆட்சியை கலைத்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குது, என்ன தடை இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள். ஒரு ஜனநாயக அமைப்பில் வெளிப்படைத்தன்மைங்கிறது முதன்மையானதுன்னு. சட்டம் இருக்குது, சட்டப்படி நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க. சட்டப்படி இப்போ அவரை எது தடுக்குது அதை சொல்லுங்கள். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தடுக்கப்பட்டிருப்ப தகவல் இருக்குது. அவரை வந்து திருப்பி அங்கே அனுப்புறதுக்கான ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருப்ப ஒரு தகவல் இருக்குது. அது இந்த வாரத்தில் வரும். அதனால் நல்ல முடிவுகள் வரணும். அவர் இன்னும் வந்து உடல் நலம்லாம் வந்து தேறி உண்மையிலே அவர் நாட்டுக்கு போனால் நோயெல்லாம் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு தாய் மண்ணுங்கிறது ரொம்ப முதன்மையானதில்ல. நீங்கள் எங்கே தான் உலகங்க சுற்றினாலும் உங்கள் தாய் மண்ணில் இறங்கி அந்த தாய் மண்ணை பார்க்கும் பொழுதே ஒரு உற்சாகம் வந்து ஒரு மகிழ்ச்சி வரும். பெத்த தாயை பார்க்கும்போது இருக்கிற நோயெல்லாம் இல்லாமல் கூட போகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த தாயை இன்னும் சில ஆண்டுகள் வாழலாம், இவரும் இன்னும் நலமுடன் வாழலாம். ஒரு 56 வயசு, 57 வயசு, 58 வயசுலாம் ஒரு பெரிய வயதே கிடையாது. அப்போ நீங்கள் அவருடைய தாய் மண்ணுக்கு அனுப்புவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய வேண்டுகோளாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. அண்ணன் சீமான் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் இந்த 4 பேர் விடுதலை முன்னிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடக்க கட்டத்திலேருந்து அங்கே சிறையில் இருக்கிற விடுதலைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னர் அண்மையில் கடந்த ஆண்டு திருச்சியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி முத்துப்பாண்டி உட்பட ஒரு சிலர் மீது வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தற்பொழுது வந்து அது குறித்து ஆதரவு கருத்துக்கள் வந்திருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசணுமா? ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசி 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 நீங்கள்லாம் உங்கள் கட்சிகளை வளர்த்துருக்கீங்க இல்லையா? வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசக்கூடாது? எல்லாருமே பேசணும். பொது உடைமை கட்சிகள் கூட பேசணும். 2009 அந்த இறுதிப்போர் காலகட்டங்களில் 2008 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐயா நல்லகண்ணு, தாப்பாண்டியன் போன்றவர் தான் வந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசு பொருள் ஆக்குனதில் அவங்களுடைய பங்களிப்புலாம் இருக்குது. எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே களத்துக்கு வந்துட்டால் சாந்தன் பிரச்சனை தீர்ந்துருமே. அப்போ அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக ஈழ ஆதரவு பேசுகின்ற அரசியல் கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை போன்றே எல்லோரும் பேச ஆரம்பிக்கணும், களத்துக்கு வரணும். இளைய தலைமுறை வந்து ஒரு 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 கோட்பாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடுச்சு. அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நடக்கிற வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், ஏமாற்றுகள்
பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாந்தன் பிரச்சனையில் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை ஆட்சியில் உள்ளோர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. துவாரக விஷயம் பேசின அளவு கூட இவங்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தமாக இருக்குது. இல்லை, துவாரகா பிரச்சனையில் துவாரகா பிரச்சனையை அது ஒரு கூத்தடிக்கிறது மாதிரி, ஒரு ஏமாற்று மாதிரி திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு சதி. அந்த சதிக்கு பின்னர் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு ஆளுமைகளும் அல்லது அரசியல்வாதிகளும் உளவுத்துறையை சேர்ந்தவர்களும் பின்புலமாக இருந்திருக்காங்க. அப்போ துவாரகா பிரச்சனையை பேசி அதை ஒரு பரபரப்பாக்கி இங்கே உள்ள மனநிலையெல்லாம் மாற்றுறதுக்கு அல்லது திசை திருப்புறதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். தீர்வுங்கிறது என்ன? ஒரு பெரிய விடயம் கிடையாது. தீர்வுங்கிறது விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும். போர்க்குற்றங்கள் அல்லது அந்த இனப்படுகொலைக்கு எதிராக இலங்கை அரசு மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை தீவில் தமிழனுக்கென்று தமிழீழம் என்ற பெயரில் ஒரு நாடு வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இவ்வளவுதான் சட்டப்படியான கோரிக்கை தானே. இதில் என்ன சட்டவிரோதம் இருக்குது? யாரும் துப்பாக்கியை தூக்கு வெடிகுண்ட கலவரத்தை பண்ணலாம் சொல்லலை. நீங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்கிறீங்க. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கி விடுங்கள். 1. இலங்கை அரசின் மீது இனப்படுகொலைக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். 2. இலங்கை தீவில் தமிழர்களுக்கான ஒரு நாடு அமைவது வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து உலகெங்கும் வாழுகின்ற இலங்கை தமிழர்கள் மத்தியில் அல்லது ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இவ்வளோதான். அப்போ இதுகளில் இந்திய அரசு தமிழக அரசு இதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் தேர்தலில் வைக்கிறதுங்கிறது பெரிய விடயம் கிடையாது. அதிமுக கூட அண்மையில் போட்டிருக்காங்க ஒரு தீர்மானம், புலம்பெயர் தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். நீங்கள் இதை பேசுபொருளாக்கி மக்கள் களத்தில் கொண்டு போகணும். மத்திய அரசு தான் தடைனா மத்திய அரசு அம்பலப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். மத்திய அரசு செய்வது துரோகம்னு சொல்லுங்கள். அவங்களே எழுதுகிறாங்களே. இப்போ ஆப்கானிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து வருகின்ற இந்துக்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் இங்கே குடியுரிமை கொடுப்போம்னு 2009 குடியுரிமை திருத்த சட்டத்தில் 2019 கொண்டு வர்றாங்கல்ல. அப்படிங்கிற போது ஏன் ஈழத்தமிழர்களை மட்டும் வஞ்சிக்கிறேன்னு ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு வஞ்சகம் இல்லையா எமது மக்களுக்கு? இது ஒரு துரோகம் இல்லையா அப்படின்னு பேசணும். அப்படி பேசும்பொழுது இந்த சாந்தன் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வரும். அரசியல் கட்சிகள்கிட்ட அதில் ஒரு சுணக்கம், ஒரு தயக்கம் இருக்கிறது என்பது உண்மைதான்.